அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேருக்கு எனக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்கா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், அதில் தெரியுது, டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு எந்த சிம்டம்ஸுமே தெரியலையே அப்படிங்கிறது தான் நிறைய பெண்கள் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆரம்ப காலகட்டத்தில் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ரொம்ப காலமாகவே நான் ஒரு சர்க்கரையோடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே இருந்துகிட்ருக்கேன். என்னோட ஹெச்பிஏஒன்சி 5.9, 6.2, 6.5குள்ளேயே இருக்குது. ஸோ ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஆர் டயபெட்டிக்காக மாற போகிறோம் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கக்கூடியவங்க, ஆர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்குது. அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக லோ சுகர் எபிசோட்ஸ் வருது, சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுது, ஸ்வீட் சாப்பிட்டா சரியாகுது, இப்படின்னு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி ஃபேட் அக்குமுலேஷன் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் உடற்பருமன், இந்த தொப்பை இருக்கோ, நார்மலாக ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்க எல்லா செல்களுமே மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுக்கு ரியாக்ட் பண்ணும். ஆனால் இந்த வயிறு பகுதி, இடுப்பு பகுதியில் இருக்க கொழுப்பு செல்கள் மட்டும் அதிகமாக ரியாக்ட் பண்ணுவான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் தொப்பை இருக்கோ, யாருக்கெல்லாம் உடற்பருமன் வயிறு பெருசாக இருக்கோ, அவங்க எல்லாமே அதிகமாக கோவப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போது அது கார்டிசால் ஹார்மோன் ரொம்ப வேகமாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போது கண்டிப்பாக யாருக்கெல்லாம் தொப்பை இருக்கோ அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது பிசிஓஎஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, சினைப்பை நீர்க்கட்டின்னு, அவங்களுக்கு கண்டிப்பாக ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்குது. உடற்பருமன் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. அதே மாதிரி அடிக்கடி போன்ஸ் ரொம்ப வீக் ஆகிடுது, அடிக்கடி நெயில்ஸ் பிரிட்டிலாக உடஞ்சிக்கிட்டே இருக்குது, சீக்கிரம் போன் ஃப்ராக்சர் அடிக்கடி சின்ன வயசுலேயே அடிக்கடி ஆகிட்டே இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். எப்பயுமே ஒரு மனச்சோர்வு இருக்குது, ஒரு டிப்ரெஷன் இருக்குது, எப்பயுமே ஒரு பதட்டத்தோட, ஒரு ஆன்சைட்டியோடு இருக்கிற மாதிரி இருக்குனாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இரவு சரியாக தூங்க முடியல, பகல் ஃபுல்லாக நிறைய தூக்கம் வருது, நைட்டில் விடிய விடிய முடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை தூங்கிட்டு இருக்கேன் திடீர்னு எஞ்சி உக்காந்திக்கிறேன், இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ காரணமே இல்லாமல் குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குது, ஃபர்டிலிட்டி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஹார்மோன் பிரச்சனையை எப்படி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருது? ஸோ மாதம் முழுவதுமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ரத்தத்தில் பரிசோதனை பண்ணி பார்த்துருந்தாலும் சரி, இல்லை நான் இப்போ சொன்ன சிம்டமில் குறிப்பாக ஒரு 10 சிம்டம் பேசியிருக்கோன்னா ஒரு 5லேருந்து 6 சிம்டம் இருக்குது அப்படின்னு தோணுச்சுனாலே நீங்கள் இந்த மூலிகையை எடுத்துக்கலாம். என்ன பண்ணணுன்னா, குப்பை மேனி இழைகளை நல்லா பொரிச்சிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் காய வச்சு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை சுத்தமான குப்பைமேனி பொடியாக கிடச்சிதுன்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதை டெய்லி காலையில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்து வெந்நீரில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வாங்க. எந்த காரணத்தினால உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மாதம் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து கண்டிப்பாக உடற்பயிற்சி, யோக பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது யோக பயிற்சியில்
இந்த மன அழுத்தம் சார்ந்த விஷயம், ஹார்மோன் சார்ந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆசனமாக சொல்லப்படக்கூடியது சவாசனம் தான். ஸோ சவாசனம்ங்கிறது ரிலாக்ஸேஷனில் ஒரு ஆசனம். ஸோ அப்போ நல்லா மேட் போட்டு நல்லா கை காலை நல்லா அகட்டி ரிலாக்ஸ்டான பொசிஷனில் படுத்துருக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 மினிட்ஸ் நம்ம பண்ணுறதே வந்து நம்ம ஹார்மோனை சீக்கிரம் சீர்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ண முடியலனாலும் இந்த ஒரு ஆசனத்தை ப்ராப்பராக பண்ணனாலே நம்ம ஹார்மோனல் ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மூளையிலேருந்து கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய பிட்யூட்டரி ஆக்சிஸ் வந்து சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹார்மோன்ஸும் சீர்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடவே சின்னதாக ஒரு நாடி சுத்தி பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய யோக பயிற்சியும் செய்யணும். அந்த பிராணாயாம பயிற்சி செய்யும் பொழுது, மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது ஹார்மோன்ஸ் ரெகுலேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு நிசப்தமான சூழ்நிலையில் உட்காந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஆசனத்தில் உட்கார பிடிக்குதோ அந்த மாதிரி உட்காந்து நல்லா ஓம் நல்ல அடி நம்மளுடைய வயிற்று பகுதியிலேருந்து எடுத்து ஓம் அப்படிங்கிறத நம்ம சாண்ட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம பண்ணினோன்னா நம்ம ஹார்மோனல் ஆக்சிஸ் சீராகிறத நம்மளுடைய அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 விஷயங்கள். 1 நல்ல சவாசன பயிற்சி, நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சி, கூட ஓம் சாண்டிங். இது 3ம் நீங்கள் பண்ணும் பொழுது அந்த ஒளியை நீங்கள் நல்லா உள்வாங்கி மூச்சை இழுத்து வெளியே சொல்லும் பொழுதே உங்களுடைய மூளையிலேருந்து கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய அந்த ஆக்சிஸ் வந்து சீராகும். இதை பயன்படுத்திட்டு கூட மாதம் முழுவதுமே அந்த குப்பைமேனி பொடியை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறது. இதெல்லாம் பண்ணும் பொழுது ஹார்மோன்ஸ் படிப்படியாக சீராயிட்டே வரும். ஸோ ஹார்மோன் பிரச்சனை இருக்கோ இல்லையோ நம்ம சொன்ன இந்த யோக பயிற்சியை கண்டிப்பாக பண்ணலாம். பிரச்சனை இருக்குன்னு உறுதிப்படுத்திட்டிங்கன்னா டெய்லி காலையில் குப்பைமேனி பொடியை சாப்பிடலாம். கண்டிப்பாக பெண்கள் இதை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கணும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.